அனுரு நிர்வாகத்திற்கும் சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கும் இடையில் தீவிரமடையும் விரிசல் நிலை. அதிர்வலைகளை கிளப்பியுள்ள தையிட்டி விகாரை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கடும் கண்டனம். பண மோசடியில் சிக்கிய ஹரணி அமரசூரிய முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. புலம்பெயர் நாடொன்றிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்த அச்சுறுத்தல். காற்றின் தரம் மோசம், கர்ப்பிணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உக்ரைன் ரஷ்ய போர் முடிவு, புடினுடன் அடுத்த கட்டத்தை நோக்கிய ட்ரம்ப். ஃபேஸ்புக் நிறுவனருக்கு மரண தண்டனைக்கு முயற்சி, வெளியான அதிர்ச்சி தகவல். வழக்கு ஒன்றிலிருந்து 3 சந்தேக நபர்களை விடுவிப்பதற்காக சட்டம் அதிபரின் அண்மைய பரிந்துரை தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்கள சட்ட அதிகாரிகள் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். சட்டம் அதிபர் திணைக்களத்தின் மதிப்புமிக்க சுயாதீன தொழில்முறை மரபுகளுக்கு ஏற்ப இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சட்டமா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான எந்தொரு முயற்சிக்கு எதிராகவும் அவரை பாதுகாக்கவும் தயங்கப் போவதில்லை என்று சந்தேகத்திற்கு இடமின்றி அறிவிப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்ட அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சங்கத்தின் பதில் செயலாளர் தஷ்யா கஜநாயக்க இந்த எச்சரிக்கை அறிக்கை ஒன்றின் மூலம் விடுத்துள்ளார். அரசியல் விளைவுகள் அல்லது பொது ஒப்புதல் அல்லது மறுப்பு ஆகியவற்றை புறக்கணித்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகைகளை அனுப்புவதற்கும் சந்தேக நபர்களை விடுவிப்பதற்கும் முடிவுகளை எடுப்பது ஒரு சுயாதீன சட்டமா அதிபரின் தனிச்சிறப்பாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட யுஎஸ்ஏஐடி பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த கருத்துக்களை அக்மீமென தயாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹரணி அமரசூரிய பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை நெருக்கடியில் தள்ளுவதற்கும் அந்நிய நாடுகளுக்கு அடிமைப்படுத்துவதற்காகவும் பணம் பெற்றுக் கொண்டதாக ஹரணி அமரசூரிய தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யுஎஸ்ஏஐடி பண மோசடி செய்ததாக கூறப்படும் பட்டியலில் ஹரணி அமரசூரியவின் பெயரும் இருப்பதாக அவர் தெரிவித்த நிலையில் யுஎஸ்ஏஐடி நிதி நிறுவனம் விவகாரம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய இதுவரை தனது நிலைப்பாட்டை விளக்கும் வகையில் எதுவித அறிக்கை ஒன்றினையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழர் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி பௌத்த விகாரைக்கு எதிராக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விசுவநாதன் ருத்ரகுமாரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தையிட்டி பௌத்த விகாரை அகற்றப்பட வேண்டிய சிங்கள ஆக்கிரமிப்பின் அடையாளம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு சிங்கள பௌத்தத்திற்குள் உள்வாங்கப்படுவதற்கான தமிழ் பண்பாடு இன அழிப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தையிட்டி பௌத்த விகார விவகாரம் பாரிய அதிர்வலையை கிளப்பியுள்ள நிலையில் தமிழர் காணிகள் திரும்ப கையளிக்கப்பட வேண்டும் என கோரி தொடர் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் காற்றின் மாசுபாடு தாய்மார்களின் கருவை கூட பாதிப்படைய செய்யும் என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் சுவாச வைத்தியர் பேராசிரியர் துமிந்த ஜசரத்னே. இந்த காற்று மாசுபாடு கருவின் எடையை குறைப்பதுடன் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவ காலத்தில் சிசு இறந்த நிலையில் பிறக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலைகளில் நோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் 40% பேர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் ஜசரத்னே குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த காற்று மாசுபாடு தொடர்பில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பேராதனை மற்றும் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகங்கள் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வொன்றை நடாத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட ஒரு நபரால் நடாத்தப்படும் யூடியூப் சேனல் தனக்கு எதிராக தவறான தகவல்களை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த சேனலுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்
நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முறைப்பாடு அளித்துள்ளார். தனக்கு எதிராக அவதூறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாகவும் தனது தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டதாகவும் மனுதாரர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அத்தோடு முறைப்பாட்டில் கூகுள் நிறுவனத்தையும் பிரதிவாதியாக குறிப்பிட்டுள்ளதுடன் குறித்த சேனலுக்கு அந்த நிறுவனம் இணைய இடைத்தரகராக செயற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட V8 லேண்ட் குரூஸை சேனசிங்க சொந்தமாக வைத்திருந்ததாகவும் பயன்படுத்தியதாகவும் சேனல் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் சேனசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு சேனலின் ஏனைய காணொலிகளில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை விடுதலை புலிகளுடன் தொடர்புபடுத்தி மேலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை முற்றிலும் அவதூறானவை என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். அஸ்விசும பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. குறித்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 17,25,795 குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்விசும கொடுப்பனவு இன்று வரவு வைக்கப்பட உள்ளது. இதேவேளை குறித்த குடும்பங்களுக்கான 12 பில்லியன் விடுவிக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்று முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளிலிருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் என்றும் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவது குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கள் அமைப்புகள் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கியை அழைத்து பேச்சுவார்த்தை தொடர்பில் தகவல் தெரிவிப்பதன் மூலம் முறைப்படி தொடங்க இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். புடினும் ட்ரம்பும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொலைபேசியில் பேசியதாகவும் இருவரும் சந்திக்க ஒப்புக்கொண்டதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை கிரெம்லின் உறுதி செய்துள்ளது. உக்ரைனில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் நீண்ட காலமாக தெரிவித்து வருகின்ற நிலையில் இதை எப்படி சாதிப்பார் என்பது தொடர்பில் அவர் கருத்து வெளியிடவில்லை. இந்த நிலையில் ட்ரம்பின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தானில் மத நிந்தனையில் ஈடுபட்டதாக கூறி தனக்கு மரண தண்டனை அளிக்கும் நிலை ஏற்பட்டது என மெட்டா நிறுவனத்தின் CEO மார்க் ஜூகர்பெர்க் தெரிவித்துள்ளமை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா நிறுவனத்தின் CEO ஆன அவர் நிகழ்ச்சி ஒன்றில் கூறியதாவது, பல்வேறு நாடுகளில் நாங்கள் உடன்படாத சட்டங்கள் உள்ளன. பேஸ்புக்கில் மத நிந்தனை செய்யும் வகையில் யாரோ ஒருவர் வெளியிட்ட புகைப்படத்திற்காக எனக்கு மரண தண்டனை பெற்றுத்தர ஒருவர் முயற்கின்றார். குறிப்பிட்ட நாடுகளில் உள்ளூர் விதிமுறைகள் மற்றும் கலாச்சார விழுமியங்களை மதித்து சுதந்திரமான வெளிப்பாட்டை சமநிலைப்படுத்த மெட்டா உறுதி பூண்டுள்ளதாகவும் மார்க் ஜூகர்பெர்க் கூறியுள்ளார். ஆனால் பாகிஸ்தானுக்கு செல்லும் திட்டம் ஏதும் இல்லாத காரணத்தினால் அந்த வழக்கை பற்றி நான் கவலைப்படவில்லை. உலகில் பல்வேறு நாடுகளில் கருத்து சுதந்திரம் என்பதற்கு வெவ்வேறான மதிப்பீடுகள் உள்ளன. அந்த அரசாங்கங்கள் எங்களை முடக்கவும் சிறையில் அடைக்கவும் நினைக்கின்றனர். இதனை சிலர் சரியென கருதுகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு உதவ வேண்டும். இவ்வாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.